இது திடுமென ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. இதை நாம் திட்டமிட்டு செய்திருந்தால் ஒரு அரங்கம் அல்லது மண்டபம் பிடித்து அதிலே அமர நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியிருக்கலாம். தேர்தல் முடிவு வந்த பிறகு தலைமையகத்திற்கு இன்றைக்குத்தான் வர முடிந்தது. ஆகவே அப்படி வரும்போது தாரை தப்பட்டை முழக்கங்களோடு, அதிர்வேட்டு முழக்கங்களோடு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வரவேற்க வேண்டும். அத்துடன் 60 அடி உயரத்தில் நிறுவப்பட்டிருக்கிற நமது கொடியையும் ஏற்ற வேண்டும் என்பதுதான் தலைமையகத்தில் உள்ள பொறுப்பாளர்களின் திட்டமாக இருந்தது. நானும் அப்படித்தான் எண்ணி வந்தேன். ஒரு சில தோழர்கள் இருப்பார்கள், பல்வேறு கோரிக்கைகளுக்காக தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கிற பொதுமக்கள் இருப்பார்கள். 1 மணி நேரத்தில் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முடித்துக்கொண்டு 1 மணி அளவிலே ஆதவ் அர்ஜுன் ஏற்பாடு செய்திருக்கிற இன்னொரு நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என்று எண்ணியிருந்தோம். இன்றைக்கு 12 மணி அளவிலே முதல்வரை சந்திப்பதற்கும் நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆகவே 10 மணிக்கு வந்தால் 11 மணிக்கு இவற்றையெல்லாம் முடித்துவிட்டு அறிவாலயத்திற்கும் சென்று முதல்வரை சந்தித்து நன்றி தெரிவிக்கலாம் என்றுதான் எண்ணியிருந்தோம். பிறகு அங்கிருந்து தகவல் மாலை வந்தால் போதும், பகலில் வேண்டாம் என்று கூறியதன் அடிப்படையில் சற்று காலம் தாழ்ந்து வழக்கம் போல வேளச்சேரியிலே திரண்டிருந்தவர்களை எல்லாம் சந்தித்துவிட்டு அங்கிருந்து இங்கே வந்து சேர 12 மணி ஆகிவிட்டது. இங்கே வந்தால் இவ்வளவு பேர் நீங்கள் திரண்டிருக்கிறீர்கள். இதை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாட வேண்டும், திட்டமிட்டு கொண்டாட வேண்டும், சிறப்பாக இதை நாம் கொண்டாட வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதில் ஒரு ஆர்டர், ஒழுங்கு என்பது முக்கியமானது. மாலை போட்டு சிறப்பிக்க வேண்டும் என்று நீங்கள் ஏற்பாடு செய்து இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொருவராக மேடை ஏறி மாலை அணிவித்தால் எத்தனை மணி நேரமும் நின்று நாம் மாலையை வாங்கிக் கொள்ளலாம், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளலாம். அதுதான் நம்மிடத்தில் சிக்கலாகவும் இருக்கிறது. வந்ததும் யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் திடுதிடுவென மேடையிலே ஏறி முதல் ஆளாக மாலையை போட்டு படம் பிடித்து கொண்டு உடனே விடைபெற்று விட வேண்டும் என்று நினைக்கிற அந்த சிந்தனை முறை மாற வேண்டும். அதிகாரத்தை நோக்கி நகர நகர ஒழுங்கு என்பது மிக முக்கியமானதாக அமைந்து விடுகிறது. அது ஒரு முக்கியமான வரையறையாகி விடுகிறது. ஒரு பேரணியிலே எப்படியும் காட்டாற்று வெள்ளம் போல் போகலாம். ஆனால் ஒரு நேர்காணலுக்கு போகிற போது அடித்து பிடித்து முண்டி அடித்து கொண்டு ஓட முடியாது. வரிசையிலே முன்னால் வந்தவர்கள் முன்னால், பின்னால் வந்தவர்கள் பின்னால், எத்தனை மணி நேரம் ஆனாலும் அமர்ந்து காத்திருந்து அங்குள்ள சிஸ்டம், அந்த ஒழுங்கு முறைக்கு கட்டுப்பட்டு ஒத்துழைக்க வேண்டும். ஏனென்றால் அது அதிகாரத்திற்கான இடமாகி விடுகிறது, அதிகாரத்தை நோக்கிய பயணமாகி விடுகிறது. ஆகவே நாம் இன்னும் எந்த அளவுக்கு ஒழுங்கை கடைபிடிக்க முயற்சிக்கிறோமோ, கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முயற்சிக்கிறோமோ, அந்த அளவுக்கு விரைவாக அதிகார மையத்தை நோக்கி நம்மால் நகர முடியும். இது ஒரு அடிப்படையான செய்தி, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. கட்சியிலே சேர்ந்து 5 ஆண்டுகள் ஆகின்றன, கட்சியில் இணைந்து 10 ஆண்டுகள் ஆகின்றன, கட்சியிலே இணைந்து 15 ஆண்டுகள் ஆகின்றன என்று இந்த வருடங்கள் பெருக பெருக உங்களுடைய அணுகுமுறைகளில் ஒரு செழுமை ஏற்பட வேண்டும், முதிர்ச்சி வெளிப்பட வேண்டும், ஆளுமை என்பது வெளிப்பட வேண்டும். அவசரப்படுவது, பதற்றப்படுவது, உடன் இருக்கிறவர்களை கூட இடித்து தள்ளிவிட்டு தான் முன்னே வந்து நிற்க வேண்டும் என்று
எண்ணுவது, இவையெல்லாம் ஒரு வளர்ச்சியின் பரிணாமத்திற்கான அடையாளங்கள் இல்லை. இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுதான் நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருந்தாலும் நான் சற்று அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருக்கிறேன். இந்த இடம் காற்றோட்டமாக இல்லை, கடுமையான புழுக்கமாக இருக்கிறது. இந்த மாதிரியான இடங்களில் இன்னும் ஒழுங்கு தேவை, கட்டுப்பாடு தேவை. சரி, நாம் கடைசியாக போடுவோம், போடுறவங்க போடட்டும் அப்படின்னு எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டா ஒழுங்கு வந்துடும். கூட வந்திருக்கவங்களை கூட நம்ம தான் அழைச்சி வந்திருப்போம் 20 பேரை. இந்த இடத்த வந்துட்டா 20 பேரையும் பின்னால் தள்ளிட்டு முன்னால் நாம் நிற்போம். அந்த நேரம் அந்த கேங்குங்கிற அந்த யூனிட்டி கூட இருக்காது. நாம் ஒரு குரூப், நாம் ஒரு கேங், நாம் 20 பேரும் ஒன்று அப்படின்னா ஒரு நல்ல தலைவன் அந்த 20 பேரையும் முன்னால் அனுப்பிச்சிட்டு கடைசியாக நிற்கணும். அவன் தான் நல்ல தலைவன். அங்கிருந்து வர்றவர்களும் தலைமை தாங்கி வந்துட்டு இங்கே வந்தோடனே எல்லாத்தையும் போடா வெளியே இடித்து தள்ளிட்டு முண்டி அடிச்சுட்டு போய் முன்னால் நின்னா அவன் நல்ல தலைவனாக இருக்க முடியாது. விட்டு கொடுத்தல் என்பதுதான் தலைமை பண்பிலே மிக மிக முக்கியமானது. விட்டு கொடுத்துட்டா நாம் எப்படி வளர முடியும்? எவன் உன்னை தாண்டி முன்னால் போனாலும் நீ அதுக்குரிய ஸ்டஃபோடு இருந்தால் எல்லாரும் திரும்பி ஒன்று நோக்கி தான் வருவாங்க. நான் தான் ஒரு கூட்டத்தில் பேசினேன், ஓரங்கட்ட நினைத்தாலும் ஒதுக்க நினைத்தாலும் நாங்கள் இருக்கிற இடமே மையம் என்றாகும் அப்படின்னு. நீ ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் சென்டர்னு நீ முடிவு பண்ணாத. என்னை ஓரம் கட்டி அதனால் ஒதுக்கலான்னு நினைக்காத. நீ எந்த இடத்துல என்ன ஓரம் கட்டியோ அந்த இடம் சென்டராக மாறும். அதுதான் எங்களுடைய போராட்டம் அப்படின்னு நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசினேன். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் ஓரமாக நினச்சி நின்னா கூட நான் பார்த்து கூப்பிடணும், தம்பி இங்கே வாங்க வாங்க வாங்க, நான் கூப்பிடணும். அதுதான் ஒரு அரசியலில் ஒரு களத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு. இது முதலில் தோழமையோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இதுக்கு பிறகு நீங்கள் என்னை போட்டு நசுக்கி மிதித்து கசக்கி பிழிஞ்சி தூக்கி எறிகிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க அன்புங்கிற பெயரால். அதனால் அந்த பயம் எனக்கு இருக்குது. இடதுபுறமாக நின்று வந்து வலதுபுறமாக போகும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அரை மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். இங்கே ஏறி முன்னால் ஏறி இடது பக்கத்தில் ஏறி பின்னால் ஏறி, அதில் இந்த தலைமையகத்தில் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு 10 பேருங்க இருக்கிறாங்க. அவங்க என் தோளில் ஏறிக்கிட்டு தொடையில் ஏறிக்கிட்டு யாரையுமே கிட்ட விடாமல், அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு சிந்தனை இங்கே பாராட்டினார், தலைமையகத்தில் இருக்கிறவங்கள பாராட்டுறாங்க. தலைமையகத்தில் இருக்க இன்னும் ஒழுங்காக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் எல்லாத்துலேயுமே உங்கள் மூஞ்சியே காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. கரெக்டாக நான் எதிர்பார்த்தேன் பிடி ரவி அழிச்சு போகிறான். நான் வந்து நின்ன பிறகு தான் வருவான் பாரு. நான் வந்து நின்ன பிறகு எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து கிராஸ் பண்ணுவான். இதெல்லாம் நகைச்சுவைக்காக நான் சொல்லுகிறேன் என்றாலும் கூட இதெல்லாம் மாறணும். வெளிப்படையாக பேசுகிறேன், இது சோசியல் மீடியா கூட போகப்பட்டோம். இதெல்லாம் மாறணும். ஏன்னா நம்ம அதிகாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அதிகார மையம் என்பது அதீதமான ஒழுங்கையும் அதீதமான கட்டுப்பாட்டையும் அடிப்படையாக கொண்டது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. துப்பாக்கியில் குண்டு ரவை ஒன்று தான் போகுது. ஒன்று போகிறதுனால தான் அது கரெக்டாக குறியில் போய் அடிக்க முடியும். ஒரே நேரத்தில் எல்லாம் போச்சுன்னா அடிக்க முடியாது. ஒன்று தான் போகும். அப்போ தான் டார்கெட்டை கரெக்டாக குறி வச்சு அடிக்க முடியும். அருமை தோழர்களே, இது நான் உங்களில் ஒருவன் என்கிற உரிமையோடு பகிர்ந்து கொள்ள விரும்பிய செய்தி. இப்போது அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் என்கிற ஒரு வரலாற்று சாதனையை தோழர்கள் மகிழ்வோடு பகிர்ந்து கொண்டார்கள். காலையிலே நான் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன். எவ்வளோ பேர் படிச்சிங்க தெரியல. 9:30 மணிக்கு என்னுடைய முகநூலில் பதிவிட்டிருக்கிறேன். மானாங்கனியா என்று சொல்வார்கள் மதுரை பக்கத்தில். மானாங்கனியா ஏதோ எடுத்தேன் கவித்தேன் அப்படின்னு போய் ஒரு வேலையை அரசியல் களத்தில் சாதிச்சிட முடியாது. கட்சியில் சேர்ந்த உடனே சீட்டை வாங்கி எம்எல்ஏ ஆகி ஜெயிச்சிட முடியாது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்குள்ளே அந்த சிஸ்டத்துக்குள்ளே போகும்போது தான் நாம் அதை சாதிக்க முடியும். ஒரு அரசு ஊழியராக இருந்து கொண்டே பொது வாழ்வில் நான் ஈடுபட்டேன். பொது வாழ்வில் ஈடுபட்டதனால் அரசு ஊழியர் என்கிற பயம் எனக்குள்ளே இருந்ததா என்றால் இல்லை.
வேலை போயிருமோ அப்படிலாம் நான் நினைக்கல. பெயரை மாற்றி புனை பெயர் வைத்து பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம் என்ற அறிவுரை எனக்கு அப்போதே வந்தது. 90களின் தொடக்கத்திலே என்னுடைய இயக்குனரே என்னை அழைத்து அறிவுரை சொன்னார். உங்களை பற்றி நிறைய புகார்கள் வருகின்றன, உங்களை இடைநீக்கம் செய்ய சொல்லி காவல்துறையினர் அழுத்தம் கொடுக்கிறார்கள். நீங்கள் அம்பேத்கர் அரசியலை பேசுவதாக சொல்லுவதை நான் வரவேற்கிறேன். அரசாங்க ஏட்டிலே கையெழுத்து போடுகிற அதே பெயரில் ஏன் நீங்கள் செயல்பட வேண்டும்? எவ்வளோ பேர் புனை பெயர் வச்சுக்கிட்டு செயல்படுறான், அப்படி செயல்படுங்க என்று என்னுடைய இயக்குனர் எனக்கு அறிவுரை சொன்னார். நான் அதை ஏற்கவில்லை. திருமாவளவன் என்பது புனை பெயரா என்று தான் கேட்டார்கள். ஏனென்றால் திருமாவளவன் என்ற பெயர் ரொம்ப அரிதாக வைக்கக்கூடிய ஒரு பெயர். புனை பெயரா என்று கேட்டபோது தான் இயற்பெயர் என்று சொன்னேன். அப்போது இந்த அறிவுரை எனக்கு சொல்லப்பட்டது. உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் அழைத்து என்னை, ஏன் சிறுத்தை புலின்னுலாம் இயக்கத்துக்கு பேர் வைக்கிறீங்க, இது நல்லாவா இருக்கு, ஒரு மியூசிக்கலாக இருக்கா பேர், இப்படியே சொன்னார். மியூசிக்கலாக இருக்கா, திராவிட முன்னேற்ற கழகம், எவ்வளோ மியூசிக்கலாக இருக்குது பேர், ஒரு இசை நயத்தோடு இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னா அது கேட்கும்போதே ஒரு அலர்ஜியும் அவர்ஷனும் உருவாகிறது. எப்படி பொதுமக்கள் உங்களை அங்கீகரிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள்? பேரை முதல்ல மாற்றுங்க, 2 வேலையை செய்யுங்க. ஒன்று, இந்த இயக்கத்து பேரை மாற்றிட்டு மக்களுக்கு தொண்டு செய்யுங்க. நான் ஃபொரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சதுனால நான் காவல்துறையில் ஒரு அங்கம் அப்படின்னு அவங்க கருதி எங்கள் துறையை சார்ந்தவருங்கிறதுனால இவ்வளோ தூரம் உரிமையாக சொல்கிறோம் என்று உயர் போலீஸ் அதிகாரிகள் எனக்கு அறிவுரை சொன்னார்கள். 2வது, நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த சமூகத்திற்காக வேலை செய்கிறீங்களோ அந்த சமூகமே உங்கள் பின்னால் வரமாட்டாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு சம்சாரியாக இருந்தால் தான் பொதுமக்கள் மத்தியில் ஒரு இசைவு ஏற்படும். இல்லைன்னா ஏதோ காலடித்தனமாக திரிகிறவன் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. உங்கள் மேலே இருக்கிற நன்மதிப்பு உயராது. இது எனக்கு காவல்துறை சொன்ன அறிவுரை. இதையெல்லாம் நான் காதில் கேட்டுக்கொண்டேனே தவிர எனக்கென்று ஒரு பார்வை இருந்தது, ஒரு இலக்கு இருந்தது. ஆகவே அரசு ஊழியராகவே அதே இயற்பெயரோடு தேர்தல் அரசியலில் நம்பிக்கையற்ற நிலையில் இரவெல்லாம் மக்களை சந்தித்து மதுரை மண்ணில் உரையாடுவதை ஒரு கடமையாக, ஒரு பணியாக செய்து கொண்டிருந்தேன். எந்த நோக்கமும் கிடையாது. எலெக்ஷனில் நிற்போம், எம்எல்ஏ ஆகும், அங்கீகாரம் பெறுவோம், அப்படிலாம் எந்த நோக்கமும் கிடையாது. விழிப்பாய் இரு, நெருப்பாய் எழு என்று நான் அந்த காலகட்டத்தில் முழக்கம் எழுதினேன். முதல் முழக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளையொட்டி, அண்ணலே இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, சீரிப்பாயும் சிறுத்தைகள் என்று அவருடைய நினைவு நாளையொட்டி ஒரு முழக்கம் எழுதினேன். ஏன்னா, நீ ஆடுகளாய் இருக்கும் வரையில் பலியிடப்படுவீர்கள், சிங்கங்களாய் மாறுங்கள் என்று அவர் சொன்ன பொன்மொழி அப்போது பிரபலம். எல்லோரும் அதை மேடைகளில் சொல்வார்கள். எல்லா அம்பேத்கர் இயக்கங்களும் ஆடுகளாய் இருக்கிற வரையில் பலியிடப்படுவீர்கள், சிங்கங்களாயிருங்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன அந்த கருத்து பொன்மொழிகளாக அப்போது மேடைகளில் பிரபலமாக பேசப்படும். அதற்கு விடை சொல்வது போல், அண்ணலே நாங்கள் இப்போது ஆடுகள் அல்ல, சீரிப்பாயும் விடுதலை சிறுத்தைகள் என்று முழக்கம் எழுதினேன். கூலி வேலைக்கு போகிற தோழர்கள் என்னிடத்தில் அண்ணா ஒரு முழக்கம் எழுதி தாருங்கள், நாங்கள் அச்சிட்டு ஒட்டுகிறோம் என்று கேட்பார்கள். அப்படி எழுதப்பெற்ற முழக்கங்களுள் ஒன்றுதான் அடங்கமறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்கிற முழக்கம். இந்த முழக்கங்களை எழுதிய காலத்தில் தேர்தல் அரசியலை பற்றிய சிந்தனையே இல்லை. அதற்காக சொல்லுகிறேன். தேர்தல் பாதையில் ஈடுபட வேண்டும் என்கிற சிந்தனையே கிடையாது. மேலவளவு பிரச்சனை தான் நம்முடைய நிலைப்பாட்டில் மாற்றம் வருவதற்கு அடிப்படையாக அமைந்தது. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது தலித்துகள் உள்ளாட்சி அமைப்புகளில் தனித்தொகுதிகளில் போட்டியிட முடியும் என்கிற வாய்ப்பு வந்த நிலையில் மேலவளவில் அதை ஏற்க முடியாது என்று சாதி வெறியர்கள் முடிவெடுத்து படுகொலை செய்வோம் என்று வெளிப்படையாக அறிவித்த போதுதான் அவர்களை பாதுகாக்கவும் வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்டவும் வேண்டும் என்கிற நெருக்கடிக்கு இந்த இயக்கம் ஆளானது. அப்போதும் நான் அரசு ஊழியர்தான். அப்போதுதான் என்னுடைய தமக்கை அக்கா பானுமதி அவர்கள் வாழ்ந்த ஊர் திருமாந்துறையிலே கூடி முதலாக பஞ்சாயத்து ராஜ் சட்டம் குறித்து ஒரு கலந்தாய்வு செய்தோம். பிறகு விரிவாக பேசுவோம் என்று பெரம்பலூரிலே கூடி கலந்தாய்வு செய்தோம். அதிலும் ஒரு தீர்வு எட்டாத நிலையிலே மாநில செயற்குழுவை கூட்டுவோம் என்று விழுப்புரத்திலே
செயற்குழுவை கூட்டினோம். அந்த விழுப்புரம் மாநில செயற்குழு கூட்டத்தில் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாய் இருப்போம், தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம் என்று முழக்கம் எழுதி தேர்தல் அரசியலில் நிற்பது என்ற முடிவுக்கு வந்தோம். இது விழுப்புரம் நகரத்தில் நடைபெற்ற மாநில செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு. ஒரு சமூக இயக்கமாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் ஒரு அரசியல் களத்தை நோக்கி நகருகிற அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெறுகிற முனைப்பில் ஈடுபட்டது. இது 1998, 97, 98, 96 உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துவிட்டது. 96 விழுப்புரத்திலே மாநில செயற்குழு கூடியது. 97 மேலவளவு படுகொலை நடந்தது. அதன் பிறகு அப்போதும் நான் அரசு ஊழியர், என்னுடைய தலைமையிலே சென்னையில் பேரணி நடந்தது. அந்த பேரணி தொடர்பான செய்திகள் அப்போது சென்னையிலிருந்து வெளிவந்த அத்தனை பத்திரிகைகளிலும் தலைப்புச் செய்தியாக மாறியது. சென்னை பேரணியில் வன்முறை, கல்வீச்சு, நூற்றுக்கணக்கானவர்கள் மீது காவல்துறை வழக்கு, திருமாவளவனை தேடுகிறது போலீஸ் என்றெல்லாம். இப்படி பேசினால் மணிக்கணக்கிலே நான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும், நேரமில்லை. தோழர்களே, 97 மயிலவளவு படுகொலைக்கு பிறகு நாம் அடுத்தடுத்து பல பேரணிகளை நடத்தி, மதுரையிலே ஒரு பேரணி நடத்தி, அதிலே வன்முறை வெடித்து, அதிலே ஏராளமான தோழர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி, நானும் காவல்துறையின் தடியடிக்கு ஆளாகி, அப்படியெல்லாம் கடந்து வந்து 98 அப்போது திமுக ஆட்சி, பாமக திமுகவோடு இருந்த நேரம், பாமக விடுதலை சிறுத்தைகளை பற்றி எடுத்த எடுப்பிலேயே அவதூறு பரப்பியது. நாங்கள் அடியெடுத்து வைத்த தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைப்பதற்கான கலந்தாய்வு நிலையிலே இருந்த காலம் அது, தேர்தல் அரசியலுக்கு வரவில்லை. 98, 99 அந்த காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளில் முன்னணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார்கள். அதை எதிர்கொள்ளும் வகையில் தான் மறுபடியும் நாம் கலந்தாய்வு செய்து தேர்தல் அரசியலில் பங்கேற்பது என்ற முடிவை நாம் எடுத்தோம். சிதம்பரம் தொகுதியில் ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்துவோம் என்று முடிவு செய்தோம். அந்த முடிவை அதிகாரபூர்வமாக அறிவிப்பதற்கு முன்னதாக மூப்பனார் தலைமையிலான 3வது அணியில் விடுதலை சிறுத்தைகளை ஏன் இணைக்கக்கூடாது என்ற கேள்வி எழுந்து நம்மை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதிலே நான் உடன்படவில்லை. அப்போதும் நான் அரசு ஊழியர். பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவுக்கு வந்தோம். 5 தொகுதிகளை நமக்காக மூப்பனார் வழங்கினார். அரசியலை பற்றி ஏதும் தெரியாததால் தந்த தொகுதிகளையே நான் 3 தொகுதிகளை திருப்பி கொடுத்து விட்டேன். 5 தொகுதியை தந்தார். அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று என்னால் உணர முடியாத காலம். அந்த 5 தொகுதிகளில் 3 தொகுதிகளை திருப்பி தந்துவிட்டு 2 தொகுதிகளில் மட்டும் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்று சிதம்பரம், பெரம்பலூர் ஆகிய 2 தொகுதிகளில் 1999 நாம் போட்டியிட்டோம். சிதம்பரம் தொகுதியை பெற்ற பிறகும் நான் அரசு ஊழியர். எனக்கு தேர்தலில் நிற்க ஆசை இல்லை, எனக்கு உடன்பாடு இல்லை. நான் மாறி இந்த வேட்பாளர் அந்த வேட்பாளர் என்று மூப்பனாரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தேன். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அவர் உடன்படவில்லை. கடைசியாக சொன்னார், நீங்கள் நிற்பதாக இருந்தால் தேர்தலில் சிதம்பரத்தில் நீங்கள் நிற்பதாக இருந்தால் உங்களுக்கு தருகிறோம், இல்லை என்றால் நான் ஐயா இளைய பெருமாளுக்கு தந்து விடுவோம் என்று சொன்னார். உடனே அதற்கு நான் ஒப்புக்கொண்டேன். இளைய பெருமாள் ஐயாவுக்கு தாங்க, எங்களுக்கு வேறு ஏதாவது தொகுதி தாங்க, நான் வேறு யாராவது நிப்பாட்டுறேன். அப்போது நம்ம தோழர்கள், முன்னணி தோழர்கள், இல்லை எங்களுக்கு சிதம்பரம் வேணும், அவர் நிற்பார், நாங்கள் அவரை நிற்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு மூப்பனார்கிட்ட உறுதி கொடுத்து, அப்புறம் மூப்பனார் கூப்பிட்டு என்னை கேட்டார் என்ன விஷயம்னு. நான் சொன்னேன், நான் அப்போ தான் அவர்கிட்ட முழுமையாக அதெல்லாம் சொல்கிறேன். நான் ஒரு அரசு ஊழியர், உடனே நான் ரிசைன்மெண்ட் வர முடியாது, எனக்கு அது உடன்பாடும் இல்லை, நான் வேறு யாரையாவது நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி விரிவாக விளக்கம் கொடுத்தேன். அவர் ஒத்துக்கலை. ரிசைன் பண்ணுங்கன்னு என்னை கட்டாயப்படுத்தினார். 3வது அணி ஜெயிக்க வாய்ப்பில்லை. நான் ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து வந்தவன். அந்த வேலை என்பது முக்கியமானது. அந்த வேலையில் கிடைக்கிற சம்பாத்தியத்தை வைத்து தான் கட்சி பணி, ஊராக சுற்றுகிற வேலை, துண்டறிக்கைகளுக்கு, சுவரொட்டிகளுக்கு கட்டணம் செலுத்துவது என்ற அந்த சம்பளத்தை வைத்து தான் முழுக்க அது ஒன்று தான். வேறு யாரிடமும் நமக்கு அப்போதெல்லாம் தொடர்பே கிடையாது. அவர் துணிந்து ராஜினாமா செய்யுங்கள் என்று சொன்னார். போய் நான் கொடுத்தேன். எங்கள் டைரக்டர் சொன்னார், உங்கள் மேலே என்கொயரி இருக்குது, ஏற்கனவே சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம்,
என்கொயரி இருக்குது, அப்படிலாம் ரிலீவ் பண்ண முடியாதுன்ட்டார். நல்லதாக போச்சுன்னு வந்து நான் மூப்பனார்ட்ட சொன்னேன். அவருக்கு சொல்கிறன்னு கோவம் வந்து உடனே யாருக்கோ ஃபோனை போட்டு செக்ரட்டரியேட்டில் பேசினார். திருமாவளவன் எலெக்ஷன் நிற்கணும்னு நினைக்கிறேன், முதல்ல அவர் ரிலீவ் பண்ணுங்கள், அந்த டைரக்டர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அடுத்த செகண்ட் அங்கே ஃபோன் போய் அவருக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அவர் வந்தார்னா ரிசைனேஷனை ஏற்றுக்கிட்டு ரிலீவ் பண்ணி விடுங்க. உடனே மூப்பனார் சொன்னார், நீங்கள் போங்க. போனாங்க. போனோடனே டைரக்டர் வந்து வருத்தப்பட்ட, என்னையா சொன்னேன், அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ப்ரெஷர்லாம் கொடுத்த நீ, நான் என்ன சொன்னேன், ஏன் இப்படி மாட்டி விட்டுட்டீர் அப்படின்னாரு. நான் ஒன்றும் சொல்லுங்க ஐயா அப்படி. அப்புறம் ரிசைனேஷன் 1999 ஆகஸ்ட் 17 என்னுடைய பிறந்த நாளின் போது, அப்போல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுற வழக்கம் கிடையாது, 17 ஆகஸ்ட் 1997 ரிசைன் பண்ணேன். 99 தோழர்களே. அப்புறம் வேட்பாளராக போனேன். விருப்பம் இல்லாமல் வேட்பாளராக நின்றேன். கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது. தேர்தல் வேலை எப்படி செய்வதென்று தெரியாது. கையெடுத்து கும்பிடுங்கன்னு சொன்னாங்க, கும்பிட்டோம், அவ்வளோதான் தெரியும். 10-15 நாள் அவங்க சின்னம், சைக்கிள் சின்னம். தமிழக அரசியல் வரலாற்றில் அப்படி ஒரு எழுச்சி வேறு எந்த தொகுதியிலும் இருந்திருக்காது தோழர்களே. அப்படி ஒரு எழுச்சி. எல்லா வேட்பாளர்களும் 10 மணிக்குள்ள பிரச்சாரத்தை முடிப்பாங்க. நான் மட்டும் விடிய காலை 3 மணிக்கு 4 மணிக்கு தான் பிரச்சாரமே முடியும். அப்புறம் போய் அப்படியே பேண்ட்டோட ஷூவோட படுத்து எழுந்திரிச்சு காலையில் தட்டி எழுப்புவாங்க 7 மணிக்கெலாம். 3 மணிக்கு படுத்து 7 மணிக்கு எழுந்து அப்புறம் ஓடணும். விடிய 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 மக்கள் ஒவ்வொரு ஊரிலும் காத்திருந்தார்கள். அவரவராக செலவு செய்து ஆங்காங்கே சைக்கிளை தூக்கி தெரு தெருவாக கட்டி வைத்தார்கள். என் வாழ்நாளில் என்றைக்குமே மறக்க முடியாது. மூப்பனாரை வைத்து கடைசியாக ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் சிதம்பரத்திலே நடந்தது. வரலாறு காணாத ஒரு எழுச்சி. மூப்பனார் அந்த மேடையிலேயே சொன்னார், 30 ஆண்டுகளுக்கு பின்னால் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன். எம்ஜிஆர் இங்கே வந்தபோது 30 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதன் பிறகு நான் முதலில் இவ்வளவு பெரிய எழுச்சியை நான் இப்போதுதான் பார்க்கிறேன் என்று மேடையிலேயே பேசினார். கூட்டம் முடிச்ச பிறகு அந்த ஏரியாவில் இருந்து ஒருத்தர் வந்து மூப்பனார்ட்ட சொன்னார், ஐயா எம்ஜிஆர் வந்தப்போ தாங்க ஐயா இவ்வளோ பெரிய மாஸ் இருந்துச்சு, அது 30-35 வருஷத்துக்கு முன்னால். ஆருத்ரா தரிசனத்துக்கு வர்ற மாதிரி வந்திருக்கிறாங்க, எந்த தெருவை பார்த்தாலும் இவங்க கூட்டமாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். அதை பார்த்ததும் அன்றைக்கு திட்டமிட்டார்கள். தேர்தல் வாக்குப்பதிவு அன்றைக்கு மிகப்பெரிய திட்டமிட்ட வன்முறை நடந்தது. மிகப்பெரிய திட்டமிட்ட வன்முறை நடந்தது. ஊர் ஊராக வண்டியிலே போய் பெட்ரோலை ஊற்றி குடிசைகளை கொளுத்தினார்கள். 15 சேரிகள் கொளுத்தப்பட்டன. திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டீங்க. 15 சேரிகள் முற்றாக எரிந்து சாம்பலாயின. ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தாக்குதல் நடந்தன. 90க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காயம்பட்டார்கள். நாட்டு வெடிகுண்டுகளை வீசினார்கள், வெட்டி காயப்படுத்தினார்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் கல்வீச்சு. அன்றைக்கு நம் மீது உருவான வன்மம் தான் இன்றைக்கும் அப்படி அது இழையோடிக்கொண்டே இருக்கிறது. அடித்தது அவர்கள், நாம் இல்லை. திட்டமிட்டது அவர்கள், நாம் இல்லை. வன்முறை செய்தது அவர்கள், நாம் இல்லை. ஆனால் அது என்னவாக மாறி போய்விட்டது என்றால், நான் தலித் அல்லாத பிற சமூகத்திற்கு எதிரி என்பதை போன்ற தோற்றம் அந்த தொகுதியில் பதிவாகிவிட்டது. அந்த வன்முறைதான் காரணம். அந்த வன்முறைதான் காரணம். பச்சை குழந்தை போல் அழுது கொண்டே வந்தேன் சென்னைக்கு. விஜய் தொலைக்காட்சியிலே அழைத்து என்னை பேட்டி எடுத்தார்கள். என்னால் பேச முடியவில்லை. தேம்பி தேம்பி அழுதேன். என்னை ஆற்றுப்படுத்த யாரும் இல்லை என்று ஒரு அனாதையை போல் உணர்ந்தேன். அந்த நேரத்தில் என் தோள்களில் கையை போட்டு ஆற்றுப்படுத்தியவர் மூப்பனார் அவர்கள். வாங்க போய் நம்ம பிரசிடென்ட்டை பார்ப்போம், KR நாராயணன். அவரை பார்த்தா ஏதாவது நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போகணும். தேர்தல் என்றால் என்ன என்பதை அப்போதுதான் ஒவ்வொரு அங்குலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. அவர் பொறுமையாக கேட்டுக்கொண்டார். முதலாக டெல்லிக்கு சென்றோம், குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்றோம், குடியரசுத் தலைவரை சந்தித்தோம். அவரோடு கலந்துரையாடினோம். இதெல்லாம் நடக்கும், பார்த்துக்குங்க, அதான் அக்செப்ட் பண்ணிப்போங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது 99 நமக்கு நிகழ்ந்தது. அது ஒரு பெரிய வரலாறு. எழுதினால் 1000 பக்கத்திற்கு மேல் எழுத முடியும். அவ்வளவு பெரிய வன்முறை.
எலக்டோரல் வயலன்ஸ் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் அதுபோல் அதற்கு முன்னும் நடந்ததில்லை, பின்னும் நடந்ததில்லை. ஏன்னா நமக்கு அப்படி ஒரு எழுச்சி, இந்த எழுச்சியை பார்த்து பொறுக்க முடியாத நிலையில அன்றைக்கு பாமக மிகப்பெரிய வன்முறையை செய்தது, வரலாறு காணாத வன்முறையை செய்தது. அப்பாவி மக்களை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தினார்கள். ஏராளமான தோழர்கள், இன்றைக்கு நீங்க சிதம்பரம் பகுதிக்கு போய் பார்த்தா காயம்பட்ட வடுக்களோடு தோழர்கள் பலரை பார்க்க முடியும். 99 வன்முறை. அந்த தோழர்களுக்கு இந்த அங்கீகாரத்தை நான் காணிக்கையாக்குகிறேன். சிதம்பரம் தொகுதியிலே ரத்தம் சிந்திய என் தம்பிகளின் காலடிகளில், காயம்பட்ட என் தம்பிகளின் காலடியில், ஆறாத வடுக்களோடு இன்றும் அந்த மண்ணில் உலகிக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் காலடியில் இந்த மகத்தான அங்கீகாரத்தை நான் காணிக்கையாக்குகிறேன். வாழ்நாளில் மறக்க முடியாத துன்ப நிகழ்வுகள். அந்த சேரிகளில் இன்னும் வடுக்கள் அப்படியே இருக்கின்றன. இரத்த வாடை இன்னும் அடித்துக் கொண்டே இருக்கிறது. திருமாவளவனுக்காக ஓட்டு போட்டார்கள் என்பதுதான். அவ்வளவு பெரிய வன்முறையை தாண்டி அவர்கள் கள்ள ஓட்டு போட்ட நிலையிலும் கூட வாக்குகளை பூத்தை கேப்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வன்முறை இல்லாமல் முன்பு நடந்தது. இந்த சேரியா போ ஓட்டெல்லாம் போட்டாச்சு, போ முடிஞ்சு உள்ள வராத, ஓட்டு போட முடியாது, ஓட்டு போட்டு பழக்கம் இல்லை. பல கிராமங்களில் வன்முறை செய்து வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி அவர்களே வாக்குகளை குத்திக் கொண்ட நிலையில் அவற்றையெல்லாம் தாண்டி நாம் பெற்ற வாக்குகள் 2,25,000 வாக்குகள். இவ்வளவு வாக்குகளை வேறு எவனாவது பெற்றிருந்தால் அன்றைக்கே தோளில் தூக்கி வைத்து கொண்டாடி இருக்கும் இந்த தமிழ் சமூகம். யார் இந்த இளைஞன் என்று ஊடகங்கள் முதன்மைத்துவம் கொடுத்து விவாதித்திருப்பார்கள், எழுதியிருப்பார்கள். ஆனால் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவன் திருமாவளவன் என்பதனால் அதை கண்டும் காணாமல் போனார்கள். அதை பற்றி பேசவோ விவாதிக்கவோ அதை பற்றி எழுதவோ யார் எப்படி 2.25 லட்சம், மூன்றாவது அணியிலே மூப்பனார் அணியிலே ப. சிதம்பரம் உட்பட அத்தனை பேருமே 1 லட்சத்திற்கும் கீழ்தான். எல்லா வேட்பாளர்கள் 40 வேட்பாளர்கள் பாண்டிச்சேரி உட்பட 90,000 வாக்குகள் தான் இன்றைக்கு பி. சிதம்பரம் அவர்கள் பெற்ற வாக்குகள். புதுவை கண்ணன் 20,000 வாக்குகள் தான். போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களும் 10,000 20,000 90,000 தான். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும்தான் 2,25,000 வாக்குகளை நாம் பெற்றோம். வன்முறை நடக்காமல் இருந்திருந்தால், கள்ள ஓட்டு போடாமல் இருந்திருந்தால், மக்களை அச்சுறுத்தாமல் இருந்திருந்தால் அந்த வாக்குகள் இன்னும் 50,000 கூடியிருக்கலாம். 2.25 லட்சமோ 3 லட்சமோ நாம் பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு களத்தை நாம் சந்தித்தோம். அதன் பிறகு 2001 திமுக கூட்டணியிலே இடம்பெறக்கூடிய வாய்ப்பு அமைந்தது. தனிச்சின்னத்திலே போட்டியிடக்கூடிய எண்ணம் அப்போதே எனக்கு உதித்தது என்றாலும் மிக 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 தொடக்க நிலை என்கிற நிலையிலே அந்த கருத்தை கூட பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழல். மிக குறைவான இடைவெளி, 15 நாள் இடைவெளி தான் உதயசூரியன் சின்னத்திலே நாம் நின்றோம். 8 தொகுதிகள் தமிழ்நாட்டிலும் 2 தொகுதிகள் பாண்டிச்சேரியிலும் என்று நாம் போட்டியிட்ட நிலையிலே அன்றைய மங்களூர் இன்றைய திட்டக்குடி தொகுதியிலே நான் மட்டுமே 2,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முடிந்தது. அதில் கண்ட அனுபவம் கசப்பான அனுபவங்கள். உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டும் கூட அந்த சின்னத்தை வரைவதற்கு அவர்களுக்கு கைகூசியது. அந்த சின்னத்திலே ஓட்டு போட அவர்களுக்கு மனம் இல்லை. எந்த திசைக்கு திரும்பினாலும் அந்த சின்னம் இல்லை, காணவில்லை. தேர்தலுக்கு 4 நாள். அதன் பிறகு நாங்கள் மதுரையிலிருந்து தோழர்களை அழைத்து வந்து அவசரமாக ஓட்டு போடுகிறார்கள், ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் பிரச்சனை இல்லை, முடிந்த இடங்களிலெல்லாம் எழுதுங்கள் என்று எழுத வைத்தோம். தேர்தல் முடிவு வந்தது. நான் வாக்கு எண்ணிக்கைக்கு போகவில்லை. 99 போகல, 2001 போகல. அதுக்கு பிறகு நடந்த 2016 வரையிலும் நான் வாக்கு எண்ணிக்கைக்கு போனது கிடையாது. ஜெயிச்சா அறிவிப்பாங்க, நாம் என்ன அங்கே போய் பண்ண போகிறோம். 2001 தேர்தலிலே ஒரே ஒரு இடத்தில் நாம் வெற்றி பெற்றோம். உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற்றோம். 2.5 ஆண்டுகளில் அந்த பதவியை நான் ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தேன். அப்போது உடனிருந்த புதிய தமிழகம், மக்கள் தமிழ் தேசம் ஆகிய கட்சிகளை இணைத்துக் கொண்டு தனியே 2004 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்தோம். 99 2.25 லட்சம் வாக்குகளை பெற்ற நாம்
அன்றைக்கு இதெல்லாம் மூப்பனார் வாக்குகள் என்று பத்திரிகைகளில் எழுதினார்கள். 2004 நாம் போட்டியிடுகிற போது மூப்பனார் கிடையாது. நம்மோடு கூட்டணியில் இருந்த புதிய தமிழகத்திற்கு அங்கே ஓட்டு கிடையாது. நம்மோடு கூட்டணியில் இருந்த யாருக்கும் அந்த தொகுதியில் ஓட்டு இல்லை, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ. ஆனால் அந்த தேர்தலில் அதைவிட 30,000 வாக்குகள் கூடுதல் பெற்றோம். 2,55,000 வாக்குகளை பெற்றோம். நான் ஏன் சிதம்பரம் என் தாய்மடி என்று சொல்லுகிறேன் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் தோழர்களே. 2.25 லட்சம் வாக்குகள் 2004 2,55,000 வாக்குகள். 2006 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுகவோடு சேர்ந்து போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்த நிலையிலே இரட்டை இலை சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று எம் நடராஜன் அவர்களும் சசிகலா அவர்களும் ஏன் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் கூட ஒரு வேண்டுகோளாக என்னிடத்திலே வைத்தார்கள். நான் சொன்னேன், இல்லை, இனி நாங்கள் தனிச்சின்னத்தில் தான் நிற்போம், தனிச்சின்னத்தில் தான் நிற்போம். நான் உறுதியாக இருந்தேன். இப்போ தமிழ்நாட்டில் 9, பாண்டிச்சேரியில் 1. நீங்கள் இரட்டை இலையில் நின்னீங்கன்னா 9க்கு 9 100க்கு 100 ஜெயிச்சிட முடியும். அதனால் இரட்டை இலையில் நில்லுங்க என்று அறிவுறுத்தப்பட்டது. 100க்கு 100 தோல்வி அடைந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் தனிச்சின்னத்திலே நிற்கிறோம் என்று நான் சிரித்துக்கொண்டே எம் நடராஜன் அவரிடத்தில், எம்என் என்று அழைப்போம், அவரிடத்தில் அவருடைய வீட்டில் அமர்ந்து பேசும்போது சொன்னேன், சரி சரி நீங்கள் உங்கள் இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறீங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ மணி சின்னத்திலே போட்டியிட்டோம். முதலில் தனிச்சின்னத்தில் நாம் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். அந்த 2 தொகுதிகளிலும் வெற்றியை தந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம். ஒன்று காட்டுமன்னார்குடி, இன்னொன்று திட்டக்குடி. தோழர்களே, அதிலிருந்து ஒரு முறை கூட நாம் மாற்று சின்னத்திலே நிற்கவில்லை. அதாவது பெரிய கட்சி கூட்டணி கட்சியின் சின்னத்திலே நிற்கவில்லை, தனி சின்னத்தில் தான் நிற்கிறோம். 2004 ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கட்சியின் அம்பு சின்னம் வாங்கி வந்து பெற்றோம். 99, 2001, 2004 இதுதான் பிற கட்சிகளின் சின்னங்களில் நாம் கண்ட தேர்தல். 2006 மணி சின்னம், 2009 ஸ்டார் சின்னம். உச்சநீதிமன்றம் வரையில் போய் வழக்கு நடத்தி முகமது யூசுப் அவர்கள்தான் அந்த பெருமுயற்சியை எடுத்துக்கொண்டார். நானும் அவரும் போய் டெல்லியிலே உட்கார்ந்து வழக்கு நடத்தி அங்கே ஆர்டர் வாங்கி ஸ்டார் சின்னத்தை கொண்டு வந்து 10-12 நாள் இடைவெளியிலே 15 நாள் இடைவெளியிலே மக்களை சந்தித்தோம். முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்த நேரம் கடுமையான விமர்சனங்கள் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் எதிராக. அந்த நேரத்தில் தவிர்க்க முடியாத நிலையிலே நாம் திமுகவோடு கூட்டணி சேருகிற ஒரு சூழல். அந்த கடும் எதிர்ப்பிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட 30 இடங்களில் 28-30 இடங்களில் வெற்றி பெற்றது. அதில் சிதம்பரமும் ஒரு தொகுதி. விழுப்புரத்திலே வெறும் 2000 வாக்குகளில் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். 2009 ஸ்டார் சின்னம் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசம், 97,000 ஓட்டு வித்தியாசம். அப்போ அதே அவதூறுகள் பரப்பப்பட்டன, வதந்திகள் பரப்பப்பட்டன. வன்னியர் சமூகத்திற்கும் பிற சமூகங்களுக்கும் எதிரி என்று திட்டமிட்டு பரப்பப்பட்டன. அந்த அவதூறுகளை கடந்து அன்றைக்கு நாம் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். 2011 மெழுகுவர்த்தி என்று கருதுகிறேன். 2014 மோதிரம், 2016 மறுபடியும் மோதிரம், 2019 பானை, 2021 பானை, 2024 பானை. இப்போது நமக்கு நிலையான சின்னம் பானை. மணி சின்னத்திலே போட்டியிட்டோம், மெழுகுவர்த்தி சின்னத்திலே போட்டியிட்டோம், கடையாழி மோதிரம் சின்னத்திலே போட்டியிட்டோம். இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் சிம்பல் நான் பேசுறது. ஒவ்வொரு முறையும் நம்முடைய தோழர்கள் நம்ம இது மாதிரி இண்டிபெண்டன்ஸ் சிம்பலில் நின்று எப்படி இது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும், நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற முணுமுணுப்பை வெளிப்படுத்தினார்கள். ஒவ்வொரு முறையும் 2006 அந்த முணுமுணுப்பு இருந்தது. 2009 2 எம்பி தொகுதி. அப்போ ஒரு ஜஸ்டிஸ் ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்தோம். வேட்பாளர்களை தேர்வு செய்வது ஒரு பெரிய போராட்டம். ரொம்ப சிம்பிளாக பலரும் நினைக்கிறாங்க. அதை நான் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேச முடியும். தேர்வு செய்தோம். அந்த தேர்தலில் விழுப்புரத்திலே நாம் வெற்றி பெற்றிருந்தால்
2009 இந்த இயக்கம் 15 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கீகாரத்தை பெற்றிருக்கும். ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் அங்கீகாரம் பெற வேண்டும். எங்களுக்கு எம்பின்னா 2வது கொடுங்க, எம்எல்ஏன்னா 10 சீட்டாவது கொடுங்க, அப்போ தான் நாங்கள் 7 இடத்துல ஜெயிக்க முடியும். 2011 12 சீட்டுக்கு ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்ட நிலையில் உள்ளுக்குள்ளே பூகம்பம் பிடித்து ஐயையோ முடியாது என்ற அந்த ஒப்பந்தமே கிழித்து போட்டு பிறகு 10 என்று அதற்கு நான் உடன்பட்டுங்கிறத நீங்கள் அடிக்க விடணும். அதற்கு நான் உடன்பட்டு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு என்ன 12ன்னு கையெழுத்தாச்சு. திருப்பி அதை கிழிச்சு போட்டுட்டு 10ன்னு போடுற இடத்துல உணர்ச்சி வயப்பட்டு ஆத்திரப்பட்டு நான் வெளியே வந்திருக்க முடியும். உணர்ச்சி வயப்படலை, ஆத்திரப்படலை. 10 உடன்பட்டேன், கையெழுத்திட்டேன். ஒன்றும் ஜெயிக்கல, அது வேற விஷயம். எந்தெந்த புள்ளியில் எப்படியெல்லாம் நாம் சவால்களை எதிர்கொள்ள நேர்ந்தது, நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேர்ந்தது, ஹியூமிலியேஷன், அப்படியே கூனி குறுகி காயங்களை தாங்கிக் கொண்டு களத்தில் முன்னேறி பயணிக்க வேண்டிய ஒரு போராட்டம் அது. இது வேறு யாருக்கும் இந்த அரசியல் களத்தில் நிகழாது. எல்லாரும் கட்சி தொடங்குவாங்க, எல்லாருக்கும் ஒரு சவால் இருக்கும் அரசியல்ல. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் சந்தித்த சவால்கள், திருமாவளவன் சந்தித்த சவால்கள், நெருக்கடிகள், அவமதிப்புகள், காயங்கள். தோழர்களே, 2011 நம்மால் அங்கீகாரம் பெற வேண்டும் என்று 12 இடங்களை கேட்டு 10 இடங்களை பெற்று போட்டியிட்டு அதிலும் முடியாமல் போக 14இல் 2 தொகுதிகளை, எம்பி தொகுதிகளை பெற்று ஆரம்பத்திலிருந்தே 2 தான், 99. இதை பல பேர் இன்றைக்கு மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணுறான். ஒரு கட்சியை தொடங்கி நடத்தணும், தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணி பயணிக்கணும். அந்த 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 கட்சியை லைம் லைட்லேயே வச்சுக்கிட்டு களத்தில் பயணிக்கணும். ஒரு கூட்டணியில் இணைவது அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. தனிச்சு நின்று 5% மேலே ஓட்டு காட்டின பிறகு தான் பாமக வந்து அதிமுகவில் சேர முடிஞ்சுது. தனித்து நின்று 7-8% ஓட்டு காட்டின பிறகு தான் மதிமுகவால் அதிமுகவோட கூட்டணியில் சேர முடிஞ்சுது. தனித்து நின்று ஒரே தேர்தலில் 8% ஓட்டு வாங்கினதுனால தான் விஜயகாந்த் அவர்களால் அதிமுகவோட இந்த 3 கட்சிக்குமே முதல்ல கூட்டணியில் இடம் கொடுத்தது அதிமுக தான். அப்புறம் தான் மற்ற திமுகவுக்கு அவங்க ஷிஃப்ட் ஆனாங்க. பாமகவுக்கு முதல்ல கூட்டணியில் இடம் கொடுத்து அவங்க கிட்டத்தட்ட 4-5 முறை தனியாக நின்று முதல் முறை ஒரு இடத்துல ஜெயிச்சு, அடுத்த முறை 4 இடத்துல ஜெயிச்சு, அவங்க இத்தனை சதவீதம் வாக்குன்னு ப்ரூவ் பண்ணி அதுக்கு பிறகுதான் கூட்டணியிலே இடந்தாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படி ஒரு நெருக்கடி இல்லாமல் தொடக்கத்திலிருந்தே கூட்டணியில் இடம்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது. இது எவருக்கும் அமையாத ஒன்று. இது நாம போய் கெஞ்சிக்கிட்டு நிற்கிறதுனால கூட்டணியில் யாரும் இடம் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு கூட்டணியில் ஒரு கட்சியை சேர்த்துக்கிறோம், ஒரு எம்பி தொகுதினா 6 எம்எல்ஏ தொகுதிகளை கொண்ட ஒரு பெரிய தொகுதி. ஒரு தொகுதி கொடுக்கணும்னாலே சாதாரணமான விஷயம் இல்லை. 6 எம்எல்ஏ, 2 எம்பின்னா 12 எம்எல்ஏ. ஆகவே கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றோம், தொடர்ந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றோம், கணிசமான இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை பெற்றோம். இதற்குள்ளே நிறைய நாம் இடர்களை சந்தித்திருக்கிறோம், அதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். நெருப்பாற்றில் நீந்தினோம் என்று சொல்வார்கள். நான் நெருப்பாறு என்று கூட சொல்ல மாட்டேன், நெருப்பாழியில், ஆழின்னா கடல், நெருப்பாழியில் நாம் தத்தளித்தோம். நெருப்பு குழம்புல அப்படி கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளவு அவதூறுகள். எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி இது கட்ட பஞ்சாயத்து கட்சி எடுத்தெடுப்பில் பிராண்ட் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. நமக்கு சம்பந்தமே இருக்காது. எந்த விவகாரத்திலும் நம்ம தலையிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் நாள்தோறும் இந்த சோசியல் மீடியாவில் இந்த கட்சிக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினார்கள். சும்மா ஒரு நிகழ்ச்சிக்கு டொனேஷன் கேட்க போனால் அதை பிரச்சனையாக்கி அதை பெருசுப்படுத்தி ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு 3 முறை போட்டு பெரிய பெரிய சேட்டலைட் தொலைக்காட்சிகளில் நம்மளை அசிங்கப்படுத்தினார்கள். நமக்கு பின்னால் கட்சி தொடங்குறோம் பேரெல்லாம் பெருசு பெருசாக போடுவான் பத்திரிகைகளில். நாம் எவ்வளோ பெரிய பேரணி நடத்தினா கூட எங்கோ ஒரு மூலையில் 8வது பக்கத்தில் 10வது பக்கத்தில் கருப்பு வேலையில் போடுவான். பேரை கூட எழுத மாட்டார்கள், படம் போட மாட்டார்கள். அவ்வளவு ஊடகங்களில் இருட்டடிப்புகள் இருந்தன, அரசியலில் ஓரங்கட்டுதல்கள் இருந்தன. எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு பொறுத்துக்கொண்டு அங்குலம் அங்குலமாக வளர்கிறோம், ஆனால் அழுத்தமாக வளர்கிறோம் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்படி ஒரு அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை நாம் சந்தித்து
ஒரு நெடும் பயணத்தை கடும் நெருக்கடிகளுக்கு இடையிலே மேற்கொண்டு கடந்த தேர்தலில் 6 இடங்கள் தான் கிடைத்தது. அது எப்படி 6? அதுக்கு எப்படி திருமாவளவன் ஒத்துக்கிட்டாரு? மொத்தமாக போய் அடமானம் வச்சுட்டாரு. இவன் இன்னும் தினம் வந்து நம்மோட களை வெட்டின மாதிரி கவலைப்படுறான். நம்ம வளர்றதுக்கு ஒரு சிறு மணியாங்கலை கூட எடுத்து போட்டுற மாட்டான். 10 ரூபா நமக்கு ஒரு நன்கொடை கொடுத்து உதவி இருக்க மாட்டான். அவனுக்கு திடீர்னு கரிசனம் வந்துருச்சு. திருமாவளவனுக்கு எப்படி 6 கொடுக்கலாம்? அவன் நோக்கம் என்னன்னா, திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் ஓர் அணியில் இருக்கக்கூடாதுங்கிறதான். எப்படியாவது திருமாவளவன் பிடிங்கிட்டு வெளியே வருவாரா? ஏன்னா அவனுக்கு டார்கெட் டிஎம்கே, விசிகே இல்லை. அந்த அவதூறுகளை எல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை. அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். 12-10 ஆன போதும் ஒத்துக்கொண்டேன். 10 இடங்களில் தொடர்ந்து போட்டியிட்டு வந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு கடந்த தேர்தலில் 6 என்று சுருக்கப்பட்ட போதும் நான் உடன்பட்டேன். 4 இடங்களில் பானை சின்னத்திலே வெற்றி பெற முடிந்தது. இது ஒரு வரலாற்று பதிவு. அது கூட ரொம்ப நெருக்கடியான நேரம் தான். ரொம்ப கடுமையாக இல்லை நீங்கள் உதயசூரியில் நின்னாதான் ஆர்லையும் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஆர்லையும் தோற்றுருவீங்க. தயவுசெய்து நாங்கள் ஒரு கட்சி நடத்துகிறோம். எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் தேவை. வெற்றியே தோல்வி அதை பற்றி இல்லை. நாங்கள் தோற்றா கூட நாங்கள் மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு பாப்புலர் சிம்பலில் நின்று உடனே எம்பி ஆயிடணும், எம்எல்ஏ ஆயிடணும்னு நான் ஆசைப்படலாம் இல்லையா? நான் பதவி விரும்புகிறேன்னா அதுதானே எனக்கு முதல்ல வரணும். ஏங்க எனக்கு ஒரு தொகுதி கொடுங்க போதுங்க, என் கட்சிக்கெல்லாம் அதிகமெல்லாம் வேண்டாம். நான் ஒரு ஆள் நின்னா போதும். நான் 2வது தொகுதி வாங்கினா யாருக்கு கொடுக்குறது? எனக்கு பிரச்சனை வரும். 3 தொகுதி வாங்கினாக்கா ஒரு 300 பேர் போட்டி போடுவாங்க. நான் 2 பேர் தான் தர முடியும். எனக்கு அதெல்லாம் சிக்கல் வரும். வேண்டாம். உங்கள் கட்சிக்கு ஒரு சீட்டு தாங்கிற மாதிரி எனக்கு மட்டும் கொடுங்க. நான் வந்து நின்று நான் ஜெயிச்சுட்டு போயிடுறேன். உங்கள் சிம்பல்லே நின்றுறேன். நான் எம்பி பதவி கிடைச்சா போதும், எம்எல்ஏ பதவி கிடைச்சா போதும் அப்படின்னு நான் முடிவு எடுக்கலாம் இல்லையா? நோ. ஒவ்வொரு தேர்தலிலும் எம்பின்னா 2 தொகுதி எங்களுக்கு கொடுக்கணும். நான் 3 கேட்போம், 5 கேட்போம். அதுக்கு உடன்படாமல் நான் கையெழுத்து போட்டு வந்ததில்லை. எனக்கு சில பேர் அட்வைஸ் பண்ண, ஏங்க ஒரு ஆளு எம்எல்ஏக்கு நீங்கள் கூட இருந்தாரா, முதுகில் குத்திட்டு ஓடிட்டார்ல, எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் கண்டவங்கெல்லாம் வந்து ஆளாக்கி விடுறீங்க? எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுட்டு நீங்கள் மட்டும் நில்லுங்க. எலெக்ஷனில் உங்களுக்கு ஒரு தொகுதி தரண்டாங்க, வாங்கிட்டு எம்பி ஆகிட்டு போயிருங்க. கட்சி உங்களுக்கு தானே, நீங்கள் தானே வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எம்பியாக இருந்தால் போதும். இப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அடுத்த கட்ட நோக்கி, அடுத்த பரிணாமத்தை நோக்கி இந்த இயக்கத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். எங்களுக்கு கூடுதலான இடங்கள் தேவை. 2006 நான் போட்டியிடணும் அப்படின்னு திட்டக்குடி தொகுதியை நான் ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். தோழர்களுக்கு இடையில் ரொம்ப கடுமையான போட்டி. அக்காமடேட் பண்ண முடியல. ரொம்ப சிம்பிளாக நான் நிற்கல, நீங்கள் நில்லுங்க நிற்பேன். நான் நிற்கல. நான் தலைவர், எனக்கு தான் முக்கியம். நான் முதல்ல நான் நின்றுக்கிறேன். எனக்கான தொகுதியை நான் உறுதிப்படுத்திக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன்னு நான் நினைக்கல. அந்த இடத்துல நான் நிற்க வேண்டிய தொகுதியில், ரிசைன் பண்ண தொகுதியில் மறுபடியும் நின்று நான் ஜெயிச்சு அந்த மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த தொகுதிக்கு நான் ஏதேனும் செய்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருந்த நேரத்தில் கூட நான் நிற்க வேண்டிய இடத்துல நம்ம கூட இருக்கிற தோழர்கள் ஆசைப்படுறாங்க. ரைட், நீங்களும் நில்லுங்க, நீங்களும் நில்லுங்க, நீங்களும் நில்லுங்க. நான் விளைவிக்கிறேன். நான் தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணுறேன் 2006. இல்லைனா அப்போ நான் எம்பி ஆகிருந்தது, எம்எல்ஏ ஆகிருந்திருப்பேன். 2006 நான் திட்டக்குள்ள நின்று தான் நான் எம்எல்ஏ. 2006 நான் எம்எல்ஏ ஆகியிருந்தா அதிமுகவோட தொடர்ந்து பயணம் தொடர்ந்து 2009 நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுக கூட்டணியிலே பயணம் தொடர்ந்துருக்கும். அங்கே நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கில் அது அதிமுக விட்டு ஷிஃப்ட் ஆக வேண்டிய ஒரு கட்டாயமாக இப்போ உருவாச்சு. இந்த பயணம் தொடரல. இப்படி நிறைய அனுபவங்கள் தோழர்களே. இந்த தேர்தல் களத்தில் நாம் சந்தித்த சவால்கள், எதிர்கொண்ட நெருக்கடிகள், திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஆதாரமில்லாத அவதூறுகள், வஞ்சம் நிறைந்த வசவுகள், வலிகள் மிகுந்த இழிவுகள் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு நாம் நெடுந்தூரம் பயணித்ததன் விளைவாக இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொந்த சின்னத்திலே வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். சமூக அங்கீகாரம் அது ஒரு வகை, அரசியல் அங்கீகாரம் அது ஒரு வகை, சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அது ஒரு வகை, சோசியல் ரெகக்னிஷன். சமூகத்தில் மக்கள் இதை ஒரு அரசியல், இதை ஒரு இயக்கமா, ஒரு தலைவரா ஏற்றுக்கொள்வது அது ஒரு கட்டம். அதை தாண்டினாதான் அரசியல் அங்கீகாரம். ஒரு அரசியல் இயக்கமா, ஒரு சாதி சங்கம் அப்படிங்கிறது சமூக அங்கீகாரம். ஒரு அரசியல் கட்சிங்கிறது ஒரு அரசியல் அங்கீகாரம், ஒரு பொலிட்டிக்கல் ரெகக்னிஷன். சட்டப்பூர்வமான அங்கீகாரம், லீகல் ரெகக்னிஷன். எலெக்ஷன் கமிஷன் சில வரையறை வச்சிருக்கிறான். அந்த வரையறைக்கு உட்பட்டு இன்றைக்கு நாம் ஒரு எல்லையை தொட்டிருக்கிறோம், ஒரு வெற்றியை எட்டியிருக்கிறோம். அதுதான் லீகல் ரெகக்னிஷன்.
இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமூக அங்கீகாரத்தை கடந்து அரசியல் அங்கீகாரத்தை தொட்டு இன்றைக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை வென்றெடுத்திருக்கிறது. இனிமேல்தான் 1000 மடங்கு வேகம் தேவைப்படும். இனிமேல்தான் திட்டமிட்ட செயல் நடவடிக்கைகள் தேவைப்படும். இனிமேல்தான் நான் அந்த அறிக்கை சொல்லியிருப்பேன், ஒரு கரை காணும் நிலையை எட்டியிருக்கிறோம். கரை சேர்ந்து விட்டோம் நான் எழுதலை. இந்த நெருப்பாழியில் நீந்திக் கொண்டே கரை காணும் நிலையை அப்படி அங்கே இருக்கிற கரை அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அது நீந்தி போனால் தான் இன்னும் எவ்வளோ தூரம்னு தெரியும். இங்கேருந்து பார்த்தா வானம் பூமியை தொடுற மாதிரி தெரியும். நீ கிட்ட போய் பார்த்தா அது போய்கிட்டே இருக்கும். வானம் பூமியை தொடாது, ஆனால் தொடுற மாதிரி தெரியும். அந்த மாதிரி தான் இங்கேருந்து பார்த்தா கரை கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது ரொம்ப தூரம் இருக்கும். ஆகவே நாம் போய் சேர வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். இனிமேல் நாம் ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும், கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும், செயல்பாட்டை தீவிரப்படுத்த வேண்டும், ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும், அனைவரும் ஒரே அலைவேகத்தில் இயங்க வேண்டும். எல்லோருக்கும் 1,00,000 பேருக்கு 2 லட்சம் கண்கள், 10 லட்சம் பேருக்கு 20 லட்சம் கண்கள், 25 லட்சம் பேர் 50 லட்சம் கண்கள். இந்த 50 லட்சம் கண்களுக்கும் ஒரே இலக்கை நோக்கி பார்வை இருக்க வேண்டும். திருமாவளவன் கண்களுக்கு மட்டும் ஒரு இலக்கு தெரிந்தால் அந்த இலக்கை அடைய முடியாது. உடன் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேருக்கும் அந்த இலக்கு ஒரே திசையில் இதுதான் இலக்கு என்கிற அந்த பார்வை தேவைப்படுகிறது. ஆகவே அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஒட்டித்தான் வேளச்சேரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வேளச்சேரி தீர்மானத்தின் விளைச்சல் தான் இது. வேளச்சேரி தீர்மானத்தின் விளைச்சல் தான் 2 பொது இடங்களில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி. அதுதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நமக்கு இந்த நன்மதிப்பை பெற்று தந்திருக்கிறது. கட்சியின் கட்டமைப்பிலே இன்னும் சில மாற்றங்களை செய்ய போகிறோம். 2 நாட்களில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மற்றும் மாநில பொறுப்பாளர்களின் கூட்டம் தனித்தனியே ஒருங்கிணைக்கப்படும். கட்சியை மறுசீரமைப்பதற்கு நான் புதிய முன்மொழிவை செய்ய இருக்கிறேன். அந்த புதிய முன்மொழிவின் அடிப்படையிலே மீண்டும் மறுசீராய்வுக்கு கட்டமைப்பு உட்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 2026இல் நாம் இதுவரையில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போனோம், பயணித்தோம் என்றால் 2026ஐ நோக்கி பயணிக்கிற போது அது பல மடங்கு கூடுதலான வேகத்தை கொண்டதாக இருக்கும். அது 300 கிலோமீட்டர் வேகமா, 1000 கிலோமீட்டர் வேகமா என்பது நாம் தீட்டவிருக்கிற செயல் திட்டங்களை பொறுத்து இருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் இருந்த வேகம் போதாது, இணைந்து பயணிக்கிற அந்த அலைவேகம் போதாது. அதை நாம் மேலும் கூர்மைப்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த தலைமையக பொறுப்பாளர்களுக்கு நன்றி கூறி ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நாம் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு முனைப்பாக செயல்பட்டிருக்கிறோம். அதை கிளைம் செய்ய தயாராக இருக்கிறோம். நாம் பேசிய அரசியல், நாம் எடுத்த முன்முயற்சிகள் அகில இந்திய அளவிலே இந்தியா கூட்டணி உருவாவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது. 28 கட்சிகளிலே விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சியாக இன்றைக்கு அகில இந்திய அளவிலே உயர்ந்து நிற்கிறது. பிஜேபி அரசை வீழ்த்துவோம் என்று நாம் உறுதி எடுத்து பணியாற்றினோம். ஆனால் அதைவிட மிகச் சிறந்த தீர்ப்பை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். இந்தியா கூட்டணி வெற்றி பெறவில்லை, ஆட்சியை கைப்பற்றவில்லை என்று கவலைப்படுவோம். ஆனால் நான் யோசித்து பார்க்கிறேன், இந்தியா கூட்டணி ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தால் அதில் 28 கட்சிகள் ஒன்று சேர்ந்து 28 குதிரைகள் ஒரு ரதத்தை வழிநடத்துவது என்பது அதற்கு மிகப்பெரிய இன்டெகிரிட்டி தேவைப்படும், யூனிட்டி தேவைப்படும், ஒற்றுமையும் ஒருங்கிணைந்த நல்லிணக்கமும் தேவைப்படும். ஆனால் மக்கள் புரிந்து கொண்டார்கள். இன்னும் நீங்க முதிர்ச்சி அடைய வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரே நேரத்தில் பாஜகவுக்கும் பாடம் புகட்டியிருக்கிறார்கள், பல்லை பிடுங்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்தியா கூட்டணிக்கும் அறிவுரை தந்திருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் இணைந்து செயல்படக்கூடிய முதிர்ச்சியை பெறவில்லை. மேற்கு வங்கத்திலே காங்கிரசும் திரிணாமுல் காங்கிரசும் தனித்து போட்டியிடும் நிலை, கேரளாவிலே அப்படி தனித்து போட்டியிடும் நிலை, ஆங்காங்கே இப்படிப்பட்ட சில குறைபாடுகளும் இந்த கூட்டணியில் இருக்கிறது. இந்த குறைபாட்டோடு இந்தியா கூட்டணியின் கையில் தேசத்தை ஒப்படைக்க மக்கள் விரும்பவில்லை. ஆகவே இந்தியா கூட்டணி இன்னும் பக்குவம் பெற வேண்டும், அதற்கான கால அவகாசம் தருகிறோம், உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இப்படித்தான் நான் பார்க்கிறேன். அதே வேளையில் பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய தனிப்பெரும்பான்மையை தரவில்லை. மற்ற கட்சிகளின் தயவை நாடக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கடியில் கொண்டு போய் தள்ளி இருக்கிறது. 273 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால் அது தனிப்பெரும்பான்மை.
போன முறை பாஜக 303 இடங்களில் போட்டியிட்டது, வெற்றி பெற்றது. இந்த முறை 240 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. 63 இடங்களை பறிகொடுத்திருக்கிறது. தோல்வியில் ஒரு வெற்றி, பாஜகவுக்கு தோல்வியிலே ஒரு வெற்றி, இந்தியா கூட்டணிக்கு வெற்றியிலே ஒரு தோல்வி. உள்ளபடி இது வெற்றி. 52 இடம் இருந்த காங்கிரஸ் 100 இடத்திற்கு வந்து விட்டது. 99 எல்லா கூட்டணியும் சேர்த்து 243 இடங்கள் வந்திருக்கிறது. அவன் 240 இடம் தனி. ஆனாலும் அவனால் ஆட்சி அமைக்க முடியாது. நம்மாலும் ஆட்சி அமைக்க முடியாது. நமக்கும் பாடம் புகட்டி இருக்கிறார்கள் மக்கள். ஆடுகிற பாஜகவுக்கும் பாடம் புகட்டி இருக்கிறார்கள் மக்கள். தனித்தே 300 இடங்களில் வெற்றி பெறுவோம், கூட்டணி சேர்த்து 400 இடங்களில் வெற்றி பெறுவோம், நாங்கள் கண்ட கனவை நனவாக்கப் போகிறோம், சாவர்கரின் கனவை நனவாக்கப் போகிறோம் என்றெல்லாம் பிதற்றிக் கொண்டு திரிந்த பாஜகவின் நச்சுப்பல்லை பிடுங்கி இருக்கிறது இந்த தேர்தல். அவர்களை அடக்கி ஒடுக்கி முடக்கி சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் கண்காணிகளாக போட்டு நீங்கள் ஆட்சி அமையுங்கள் என்று ஆணையிட்டு இருக்கிறது இந்திய சமூகம். இந்த தீர்ப்பை நான் வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பாக பார்க்கிறேன். இந்த நெருக்கடியான நேரத்தில் அவர்கள் ஆட்டம் போட முடியாத நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள். நாம் ஆட்சி நடத்துகிற வலிமையை இன்னும் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் அல்லது அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகணும், இன்னும் வலிமை பெற வேண்டும், அது தேவை இருக்கிறது. 4 கட்சியை வச்சு அவங்களால ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு நாம் சொல்றோம். 28 கட்சியை வச்சு எப்படி ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை தர முடியும்? அது ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? அது ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் சீர்தூக்கி பார்த்துதான் மக்கள் ஒரு சிறப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். நிலையான ஆட்சி அவர்களால் தர முடியாது. நிலையான ஆட்சி இல்லாத நேரங்களில் தான் நம்மை போன்றவர்களின் முக்கியத்துவம் நாட்டில் வெளிப்படும். காஞ்சிராம் அதைத்தான் சொல்லுவார். அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் சென்ட்ரலில் உருவாகும் போது தான் ஷெட்யூல் காஸ்ட் அம்பேத்கரைட்ஸ் மூவ்மெண்ட் எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தவை, அவர்கள் எப்படி எம்பவர் ஆக முடியும் என்பதை உணர்வார்கள் அப்படின்னு சொல்லுவார். அதனால் இந்த தீர்ப்பை நாம் வணங்கி தலைவணங்கி வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பதை போல 2 துறைகளிலும் வெற்றி, தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் என்று ஒரு மகத்தான அங்கீகாரத்தை நமக்கு வழங்கிய மக்களுக்கு, திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மாபெரும் வெற்றி, 100 விழுக்காடு வெற்றி, மிக பெரும் மகிழ்ச்சி. மழைக்காலத்து தவளைகளைப் போல கத்திக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஓரம் போய் கிடக்கிறார்கள், ஓரஞ்சாரம் போய் கிடக்கிறார்கள். மழைக்காலத்தில் தவளை கத்திட்டு கிடக்கும். அந்த மாதிரி தேர்தல் காலத்திலே தாமரை மலரும் தாமரை மலரும் என்று கத்திக்கொண்டே இருந்தார்கள். இங்கே தாமரை மலரக்கூடிய தடாகங்கள் இல்லை, தமிழ் மனம் வீசும் தடாகங்கள் தான் உண்டு, சமூக நீதி மனம் வீசும் தடாகங்கள் தான் உண்டு. தாமரைக்கு இங்கு வேலை இல்லை. இவர்கள் வாளை சுருட்டி கொண்டு வடக்கே ஓடுவதை தவிர தீர்வு இல்லை. அப்படி ஒரு மகத்தான தீர்ப்பை தமிழ்நாட்டு மக்களும் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். கோடானு கோடி மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த அங்கீகார வெற்றி